ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனல், அதாவது ஷெஃப் தீனா கிச்சன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தியோட உங்கள் கூட சேர்ந்து நான் குக் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து உங்களை எல்லாம் விஷ் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். விஷ் யூ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த ஒரு முக்கியமான நாளில் வந்து எல்லாருக்கும் வீட்டில் வந்து என்ன பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை பண்ணுவீங்க. கொழுக்கட்டை வீட்டில் எல்லாம் பண்ணும்போது தேங்காய் அந்த பூரணம்லாம் வச்சு பண்ணுவீங்களே, கொஞ்சம் எள்ளுலாம் பண்ணுவீங்க. சில பேர் எள்ளு வேர்க்கடலை வச்சு பண்ணுவீங்க, சில பேர் தேங்காய் வச்சு பண்ணுவீங்க, தேங்காய் வெல்லம் வச்சு பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டஃபிங்லாம் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த சாக்லேட்லாம் ஸ்டஃப் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம என்னென்னு பார்த்தலாமா? இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்ன கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க அரிசி மாவு நல்லா ஊற வச்சு நல்லா காய விட்டு அப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் நல்லா திருவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சாக்லேட், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன், முந்திரி, பாதாம், திராட்சை, இது எல்லாத்தையும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நாட்டு வெல்லம், இந்த நாட்டு வெல்லத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுறதுக்காக. வீட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணலாம், இல்லை பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸில் வச்சு நான் ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டஃபிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எப்பவுமே பூரணம் பண்ணும்போது நீங்கள் வந்து வெறும் தேங்காய், எள்ளு, வேர்க்கடலை இது மாதிரிலாம் அரைச்சிலாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வெறும் இந்த சாக்லேட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம், நட்ஸ்லாம் போட்டு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த அரிசி மாவு வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது ரெடிமேடாக இருக்குது. ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்க அரிசி மாவு நீங்கள் அரைச்சி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணினா உங்களுக்கு என்னென்னா நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த அரிசி மாவை வந்து நான் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் இந்த சின்ன கப்பில் நான் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு தண்ணி, கொஞ்சம் லைட்டாக வெந்நீர். இந்த வெந்நீர் எதுக்காக பண்ணால், அரிசி மாவு எப்போவுமே வந்து அந்த ஊற வச்சு அரைச்சி முடிக்கும் போது என்ன ஒன்றா கொஞ்சம் ஆறும்போது கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகும். ஸோ அந்த ட்ரை ஆகும்போது இதுமாதிரி கொழுக்கட்டெல்லாம் பிடிக்கும்போது கொஞ்சம் நல்லா ஹார்டாகும். அதுக்காக மட்டும்தான், சாஃப்ட்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். வேறு எதுவுமே இல்லை. இந்த அரிசி மாவில் கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதில் சால்ட் போட முடியல. பிஞ்சு சால்ட்டு அதிகமாக இல்லை. எப்போயுமே ஒரு இனிப்பு டிஷ் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டால் அந்த இனிப்பு தன்மை வந்து கரெக்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக இப்போது தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்து சின்ன பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து இட்லி தட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த தட்டில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பண்ணும்போது சீடை, முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டெல்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிள்ளையார் பொடி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஃபார்மாலிட்டிஸ்க்காக நம்ம வந்து ஒரு பிள்ளையார் பொடியை வந்து பிடிச்சிட்டு நம்ம இங்கே வச்சிடலாம் சின்னதாக. அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கையில் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூரில் இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த பெங்களூரில் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா தெரியும் எல்லாருக்கும், அந்த ரோஜா தோட்டம், அந்த மஞ்சள் கலர், சிவப்பு கலர் நல்லா சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு கிளைமேட்டுங்க. இந்த கிளைமேட்டில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொழுக்கட்டை பண்ணும்போது நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். ஸோ சின்ன ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் பண்ணுறேன். ஸோ 4 பீஸ் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணி ரெடியாக தனியாக வச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்கிட்ட தேங்காய் திருவி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் தேங்காய். இந்த தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது என்னன்னா அந்த சாக்லேட் மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் நேரம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டால் போதும். இந்த மாதிரி கப் அளவு நீங்கள் சாக்லேட் எடுத்துங்க. இந்த சாக்லேட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த சாக்லேட். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, இதில் ஆட் பண்ணுறேன். இதில் வெல்லம் ஆட் பண்ணுறேன், நாட்டு வெல்லம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் வந்து நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணல. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த சாக்லேட்டில் வந்து அந்த டாமினேட் பண்ணும், அந்த சாக்லேட் டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணாமல் வெறும் நான் வந்து இந்த வெல்லத்தை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு வெல்லத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிடிக்கணும். இந்த அழுத்தி பிடிக்கும் போது என்ன வேணும்னா உங்களுக்கு வந்து தேங்காய், அந்த வெல்லம், அந்த நட்ஸு எல்லாம் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் அழுத்தும் போது உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட்டு ஸ்மாஷ் ஆகும் பார்த்தீங்களா. அந்த ஸ்மாஷ் ஆகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக பைண்டிங் ஆகும். இந்த வெல்லத்தோட தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி அந்த வெள்ளத்தை நல்லா அழுத்தி அந்த நல்லா ஸ்மாஷ் பண்ணும்போது என்ன பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த தேங்காய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு காஞ்ச திராட்சை அதுக்கப்புறம் சாக்லேட் எல்லாத்தையும் போட்டு ஸ்மாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி கையில் நீங்கள் பிடிக்கும்போது ஒரு கெட்டியாக அப்படி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் வந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு உருண்டையை இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இங்கே உருண்டை நான் மாவு பிசைஞ்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக வார்ம் வாட்டர் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் ரவுண்டாக. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா சின்ன ஒரு ஆயில் எடுத்துங்க, கையில் அப்ளை பண்ணுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுக்கப்புறம் இங்கே இந்த உருண்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த உருண்டையை கரெக்டாக உள்ளங்கையில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஈவன் சைஸாக அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கீழ் பகுதி நல்லா அழுத்தமாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங்கை நம்ம இதில் டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஈவனாக கையிலேயே நான் பிடிச்சிட்டேன். இப்போது வீட்டில் இலை இருந்தால் வீட்டில் இலை கூட வச்சு பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி கொழுக்கட்டையை ஒரு ஈவன் சைஸாக நான் பிடிச்சிட்டேன் மாதிரி இந்த மாதிரி ஈவன் சைஸாக எடுத்து நம்ம கரெக்டாக 1 by 1 நம்ம ப்ளேஸ் பண்ணிடுறோம். அந்த தட்லேயும் உள்ளே இருக்க தட்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம 2 பீசஸ் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மீதி உள்ள 2 பீஸையும் நான் கரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த தட்டில் நான் ஃபஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்காக கேட்டால் அந்த ஈரப்பதம் இருக்கும், அந்த ஈரப்பதம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இது ஸ்டீம் பண்ணி எடுத்தால் இந்த சாக்லேட் கொழுக்கட்டை ரெடி. இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சாக்லேட் கொழுக்கட்டை உங்களுக்கு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன ரேஷியோ அந்த தேங்காய் ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் சாக்லேட்டு, வெல்லம் தேவையான அளவுக்கு, நட்ஸு கண்டிப்பாக ஏலக்காய் போடுறது இதில் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தமாக மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த வெல்லம் வந்தோம்னா கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகும். அந்த சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எப்பவும் கொழுக்கட்டை மாவு பிடிப்பீங்களே அதே மாதிரி பிடிச்சி இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த சாக்லேட் கொழுக்கட்டை ரெடி. இப்போ இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா ஈவன் சைஸ் ப்ராப்பராக நல்லா வந்திருக்கு. இப்போ ரெடியான கொழுக்கட்டையை 1 by 1 இதில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஹலோ, சூப்பரான இந்த சாக்லேட் கொழுக்கட்டை, அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த நட்ஸு, அதாவது முந்திரி பருப்பு, பாதாம், கொஞ்சம் காஞ்ச திராட்சை, நாட்டு சக்கரை, சாக்லேட்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக எனக்கு ஒரு ஸ்டஃபிங்கில் கொடுத்துருக்கேன். நம்ம எப்போவுமே வீட்டில் பூரணம் வச்சு பண்ணியிருப்பீங்க, தேங்காய் அப்புறம் எள்ளு இல்லை வேர்க்கலை. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டுக்காக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி சாக்லேட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு இந்த இன்பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, bye bye, take care.